ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். பீர்க்கங்காய் தோல் சட்னி. ஸோ பீர்க்கங்காய் தோல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீர்க்கங்காய் ஒரு பீர்க்கங்காவை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க நரம்பு பகுதியை ரிமூவ் பண்ணி போட்டுடணும். நரம்புகளை எடுத்துட்டு இந்த தோலை நீக்கிட்டு அதை தூக்கி எறியாமல் அந்த தோலை நம்ம கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் வதக்கி எடுக்க போகிறோம், பீர்க்கங்காய் தோல் சட்னி செய்கிறதுக்காக. ஸோ அந்த தோலை வெஜிடபிள்லேருந்து கட் பண்ணி எடுத்து உப்பு தண்ணியில் சேர்த்துருக்கேன். ஸோ பீர்க்கங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சட்னிலையும் ஒரு 4-5 பீசஸ் பீர்க்கங்காய் சேர்க்க போகிறேன். மற்றது பீர்க்கங்காய் பால் கறி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் நல்லா செவக்க வறுத்துட்டு அது கூடிய தேங்காய், ஒரு கப், சின்ன கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா செவந்த பிறகு அதை எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, இது 4 பேருக்கான அளவு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இது செவக்க வறுக்க வேண்டாம். தக்காளி சேர்த்துட்டு 4-5 பீர்க்கங்காய் பீஸு சேர்த்து எல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சாஃப்டானால் போகும், செவக்க வறுக்க வேண்டாம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் தோலையும் சேர்த்து, பீர்க்கங்காய் தோலும் நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் போயிட்டு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு வதக்கினா போதும். கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்திருக்கேன். இந்த வதங்கின ஐட்டம் கூட ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி சேர்த்து இதை பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளிலாம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா நல்லது. அரைச்சிட்டிங்கன்னா நல்ல சுவையான பீர்க்கங்காய் தோல் சட்னி, ஆரோக்கியமானது கூட. இட்லி கூட, தோசை கூட நல்ல காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.